சார் இந்த L1 L2 L3 L4 L5 முதுகு தண்டுவட பிரச்சனைக்கு டிஸ்க் கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்ட்டு செய்முறையோட செய்யலாம் அப்படின்னாரு. அதை நண்பர்களே, இங்கே இருக்க மூலிகைலாம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சிலை மூலிகை. இதை நல்லா கழுவி இடித்து சாறு எடுக்கணும். இதில் நல்வேலி இருக்குது, தும்பை இருக்குது, அதுக்கப்புறம் குப்பை மேனி இருக்குது. இது மாதிரி நல்லா இடிக்கணும், இடித்து சாறு எடுக்கணும். சாறு எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த மருந்திலே கலக்கணும். இது மாதிரி சாறு வரும் பாருங்கள். இது மாதிரி சாறு எடுக்கணும். இது மாதிரி சாறு எடுத்து அந்த சாரை தான் நம்ம மருந்தில் சேர்த்த போகிறோம். மூலிகைகளை சாப்பிட்ற ஒரு வெள்ளாட்டுடைய அந்த முதுகு தண்டுவடத்தை பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. இதெல்லாம் முதுகு தண்டுவடம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்துருச்சு. அந்த ஆட்டுடைய ஃபைனல் கார்டு எல்லாமே நல்லா வெந்து பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி சுண்டுச்சு. இந்த கொழுப்பெல்லாம் கூட பாருங்கள் மாவு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 5 மணி நேரம் நல்லா கொதிச்சு இப்போது சரியான பதத்துக்கு வந்திருக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா இடிஞ்சிடுச்சு. போதும்னு நினைக்கிறேன். எடுத்துடலாங்களா? ஓகே, எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இப்போ எடுக்கிறாங்க. இதுதான் பதம். பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக எடுத்துட்டாங்க இடித்து. நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நெய் பார்த்தீங்கன்னாக்கா ஊற்ற போகிறோம். ஊற்றுங்க ஐயா. நெய் ஊற்ற அப்படியே லைட்டாக கிளறிக்கலாம். இன்னும் இது நிறைய வேலை இருக்குது. கண்டிப்பாக இந்த மருந்து டோட்டலாக செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். நண்பர்களே, இப்போது சிப்பி பார்த்தீங்கன்னாக்கா க்ளீன் பண்ண தான் பார்த்துருக்குறோம். சிப்பியை எடுத்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு அதில் இருக்கிற அந்த கறியை எடுத்து நம்ம சேகரிக்கிறோம். சார், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜுங்களா சார்? இல்லை, இப்போது ஒரு முக்கால்வாசி கொஞ்சம் நமக்கு பதம் வந்திருக்கு. சரிங்க சார். ஆனால் இன்னும் பதம் வரணும். இது நல்ல திரண்டு மெழுகு பதத்தில் வந்தால் தான் அது முடிகிற மாதிரி. 10 ml 10 ml கணக்கு. 10 ml. ஆமாம். இப்போ நாம் ரெகுலராக இது பண்ணுறதுனால நான் சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் இப்போ நான் ஒரு ஸ்பூன், இதில் ஒரு ஸ்பூனு, அதில் ஒரு ஸ்பூனுங்களா? ஆமாம். சரி சார். நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. இல்லை, நாள்பட்ட வயசானவங்க, நாள்பட்ட தேய்மானம் இடுப்பொலியில் இருக்கிறவங்கலாம் 1 மாதம் இது கூட கொஞ்சம் இந்த கஷாயத்தையும் கொஞ்சம் மருந்தையெல்லாம் எடுத்தாங்கனாவே அந்த 1 மாதத்துக்குள்ளார அவங்களுக்கு அந்த வறட்சி போயிடும்.